ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 11 மார்ச் 2025. இன்றைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம், अब स्वच्छता और निर्भयता के आधार से सत्यता द्वारा प्रत्यक्षता करो। मुख से सत्यता की अथॉरिटी स्वतः बाप की प्रत्यक्षता करेगी. இப்பொழுது தூய்மை மற்றும் பயமற்ற நிலையின் ஆதாரத்தில் சத்தியத்தின் மூலமாக பிரத்யக்ஷம் செய்யுங்கள். எனவே வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் அந்த ஒரு ஞானத்தை, அந்த ஒரு சத்தியத்தினுடைய அத்தாரிட்டியோடு நீங்க சொல்லும் பொழுது அது தந்தையை பிரத்யக்ஷம் செய்யும், வெளிப்படுத்தும். अभी परमात्म बाम द्वारा धरनी को परिवर्तन करो, अर्थात सत्य ज्ञान द्वारा धरनी को परिवर्तन करो. பாபா சொல்றாரு, இப்பொழுது பரமாத்ம பாம், அந்த அணுகுண்டு எப்படி உலகத்துல ஒரு பாம் போட்டா அது அந்த இடத்தையே அது மொத்தமா அழிச்சிடுது, அதாவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்காக பாபா சொல்றாரு, அது போல இப்பொழுது இந்த பாம் மூலமாக நிலத்தை மாற்றுங்கள். நிலத்தை மாற்றுங்கள்னா மற்றவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை மாற்றுங்கள். அவர்களுக்கு இது பரமாத்மாவுடைய ஞானம்தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நாம உருவாக்கணும். इसका सहज साधन है सदा मुख पर व संकल्प में निरंतर माला के समान பரமாத்ம ஸ்மிருதி ஹோ. ஸோ அதற்கான வழி என்னன்னு பாபா சொல்றாரு. எப்படி பக்தி மார்க்கத்துல மாலையை உருட்டிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த எப்படி அந்த மாலையை உருட்டுறமோ அதே போல நம்முடைய சிந்தனைகள்ல சங்கல்பத்துல பாபாவோட நினைவு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். சப்கே அந்தர் ஏக் ஹி துன் ஹோ மேரா பாபா. எனவே அனைவருக்குள்ளும் இந்த ஒரு ஊக்கம் உற்சாகம் இருக்கணும், இந்த ஒரு பாடல் ஒலித்து கொண்டே இருக்கணும். அதாவது மேரா பாபா. சிம்பிளா பாபா என்ன சொல்ல வர்றாரு, நீங்க சதா என்னோட நினைவுல இருந்தீங்கன்னா, அந்த ஒரு அன்புல மூழ்கி இருந்தீங்கன்னா, குஷியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்னை வெளிப்படுத்தலாங்கிறாரு. சங்கல்ப் கரம் और वाणी में यही अखंड धुन हो, यही अजबा जाप हो. எனவே உங்களுடைய எண்ணத்திலும் கர்மத்திலும் மற்றும் பேச்சிலும் கூட இந்த ஒரு துண்டிக்கப்படாத அந்த ஒரு குஷி, அந்த ஒரு ஆர்வம் இருக்கட்டும். இந்த ஒரு அஜ்பா ஜாப் அப்படின்னா அதான் மாலையை உருட்டுறது, மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது போல நீங்களும் சங்கல்பத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி, செயல்கள்லையும் சரி பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யுங்க. जब ये अजपा जाप हो जाएगा तब और सब बातें स्वतः ही समाप्त हो जाएगी. எப்பொழுது இதுல நீங்க மூழ்கிடுறீங்களோ அப்ப தானாகவே மற்ற விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா நம்முடைய கவனம் வேற எங்கேயும் போறதில்ல, இந்த ஒரு விஷயத்திலே நம்ம மூழ்கி போயிடுறோம். பாபா தான் என்னுடைய உலகம், அவருடைய ஞானம், அவரோடவே நான் இருக்கிறேன், அவரோடவே எல்லாமே செய்யறேன். மாலை உருட்டுறது போல என்னுடைய எண்ணத்திலும் கூட பாபா மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது இதுவே அவரை வெளிப்படுத்துவதற்கான சகஜமான சாதனம். அதனால அந்த சத்தியத்தை நீங்க அத்தாரிட்டியோட எல்லாருக்கும் சொல்லி அவரை வெளிப்படுத்தலாம். நல்லது. ஓம் சாந்தி.